அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து இப்ப எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபிஜி ராம்ஜி, அதாவது விக்ஷித் பாரத் கிராமின் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படின்ட்டு வந்து மாறி இருக்கு. ஓகே. சோ இதோடைய ப்ரொவிஷன்ஸ்னு நம்ம எதுவும் இப்ப பார்க்க போறது இல்ல. பட் இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அதை தான் வந்து கேட்கறதுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ப்ரொவிஷன்ஸ் மேபி இன் ஃபிலிம்ஸ் கேட்கலாம். பட் ப்ராப்ளம்ஸை பார்க்கும்போதே அதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்பெண்டிச்சர் பர்டன் ஆன் த ஸ்டேட்ஸ். இது வந்து இட் வில் ட்ரிபிள் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸும் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸுமே ஃபீல் பண்ணுது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பீகார்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 4000 crores இருந்துச்சுன்னா இப்ப கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 15,000 crores மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஏறுது அப்ப? ஏன் அந்த மாதிரி ட்ரிபிள் த பர்டன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயங்க. ஒன்னு வந்து வேஜ் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு வந்து மெட்டீரியல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. சோ அந்த இத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த எம்ஜி நரேகா இல்லனா வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா இருக்கட்டும், இல்லனா விக்ஷித் பாரத்தோடைய கிராமின் ரோஸ்கார் கேரண்டி ஸ்கீமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான முதல் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட். கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் 100 days. இப்போ இந்த 100 டேஸே வந்து 125 டேஸா மாத்துறாங்க. ஓகேங்களா? 125 டேஸ் கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட். இதை தான் நம்ம வந்து என்ஷூர் பண்ண போறோம். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ண போகுது. இது எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார்மர்ஸ் வந்து மான்சூன் டைம்ல இல்லனா வந்து மத்த டைம்லலாம், அதாவது வந்து சீசன் டைம், ஆஃப் சீசன் டைம் ரெண்டு இருக்குங்க. ஓகே. அப்ப அந்த சீசன் டைம்ல அவங்க வந்து அந்த அறுவடை பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அப்ப ஒர்க் இல்லாத டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆகுறாங்க. டிஸ்ட்ரெஸ்ட் மைக்ரேஷன். வேற வேற ஊர்களுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படி இல்லையா, ஒர்க் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூசைட் நடக்குது. அப்ப இந்த ஃபார்மர்ஸ் உடைய சூசைடையும் இல்ல டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷனையும் தடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாளுக்கு வந்து உங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு தரோம். ரைட் டு ஒர்க், வெல்ஃபேர். இதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் வெல்ஃபேர் பிளஸ் ரைட் டு ஒர்க். ரைட்ஸ் பேஸ்ட் வெல்ஃபேர் பிளஸ் ஒர்க். வெல்ஃபேர் அண்ட் ரைட் டு ஒர்க், இந்த ரெண்டு பேஸ்டா தான் அவங்க வந்து இந்த நேஷனல் இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதுல இனிஷியலா எர்லியரா என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பேர் த காஸ்ட் ஆஃப் 100% ஆஃப் த வேஜ் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் தென் மெட்டீரியல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு பாத்தீங்களா, இதுல 75% வந்து சென்டர் வந்து பேர் பண்ணிக்கும். அப்ப இனிஷியலா வந்து எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸும் சென்டர் வில் ஸ்பேர் அரௌண்ட் 90% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஸ்கீம். ஸ்டேட்ஸ் வந்து 10% எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஸ்கீமை கொடுத்தா போதுமானதா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் வேஜ் இஸ் 60-40. அதாவது சென்டர் வில் பேர் 60 அரௌண்ட் 60% ஆஃப் த ஸ்கீம். இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 40% ஆஃப் இதுவா வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டேட் வந்து இப்ப 40% அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பேன் பண்ணும். ஓகேங்களா? போத் இன் வேஜஸ் அண்ட் மெட்டீரியல். அண்ட் தென் 100 டேஸ் உடைய இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 125 டேஸா மாறிடுச்சா. இதுக்குமே இப்போ எக்ஸ்ட்ரா பர்டன் யாருக்கு யாருக்கு மேல விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் மேலதான் விழும். ஓகே. சோ அதனால அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ட்ரிபிள் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ். இதுலயுமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி இருக்கு அப்படிங்கறத பேசுறாங்க. அதாவது அலோகேஷன் ஆஃப் அந்த ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இட் வில் பி டிசைடட் பை த சென்ட்ரல் டிவல்யூஷன் ஃபார்முலா. அப்ப அது ப்ராப்ளம் இல்ல. இப்போ இந்த ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 1.5 lakh crores வந்து இந்த ஃபண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து 60% அப்படின்னா வந்து 97,500 lakh 500,000 crore வந்து சென்டர் வந்து இந்த ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கும். இந்த ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இத எப்படி கொடுக்குது அப்படிங்கிற முழுக்க முழுக்க டிசிஷன் வந்து சென்டர்
பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் டு தி சென்டர் ஸ்டேட்ஸ் அதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இந்த 100 டேஸ் டு 125 டேஸ் சொன்னேன்ல, இதுல முன்னாடி இந்த எம்ஜி நரேகால என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ டிமாண்ட் ட்ரிவன். டிமாண்ட் ட்ரிவன் அப்படின்னா என்னன்னா, பிகாஸ் இட் இஸ் வெல்ஃபேர் பிளஸ் ரைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்ப ரைட்ஸ் அப்படின்னும் பொழுது, இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு 100 நாட்கள் வேலை வந்து கொடுக்கணும், கேரண்டி பண்ணணும். அப்ப அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த ஆட்கள் வேணாலும் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து பங்கேற்றுக்கலாம். ஓகேங்களா? அப்ப அந்த குடும்பத்துக்கு 100 நாளைக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்க ஒரு நபர் யார் வேணாலும் ரைட்ஸ் பேசிஸ்ல எனக்கு நீங்க வேலையை கொடுக்கணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணலாம். டிமாண்ட் ட்ரிவன். அப்போ ஆல்ரெடி அலோகேட் பண்ணிருக்க ஃபண்ட் தீந்து போயிட்டாலும் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அலோகேட் பண்ணி they have to give the job for that person. ஓகேங்களா? அப்ப எர்லியரா எப்படி இருந்துச்சு? டிமாண்ட் ட்ரிவனா இருந்துச்சு. இப்போ நார்மேட்டிவ் அலோகேஷனா இருக்கு. நார்மேட்டிவ் அலோகேஷன் அப்படின்னும் பொழுது இந்த ஃபண்டுக்குள்ள நீங்க எந்த செலவு வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த நார்மேட்டிவ் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ திஸ் வில் பி earlier from it is earlier ஒர்க் ட்ரிவன் இல்லனா வந்து டிமாண்ட் ட்ரிவனா இருந்தது. இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி பேஸ்டா மாறி இருக்கு. எஃபிஷியன்சி பேஸ்டா மாறி இருக்கு. ஓகே, நார்மேட்டிவ் அலோகேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நெக்ஸ்ட் ஜென்ரலா சென்ட்ரலைசேஷன். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து டு இன்டர்ஸ்டேட் வந்து அதுவுமே வில் பி டிசைடட், முழுக்க முழுக்க வில் பி டிசைடட் பை த சென்டர். தென் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி யாரு ஐடென்டிஃபை பண்ணானா அந்த கிராம் சபா ஐடென்டிஃபை பண்ணும் என்ன பண்ணணும் ஏது அப்படிங்கிறது. அப்ப அது வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச்சா இருந்துச்சு. கிராம் சபாஸ் வில் டிசைட் நமக்கு ரோடு வேணுமா, இல்லைன்னா நமக்கு தண்ணி வேணுமா, தண்ணி டேங்க் வேணுமா, இல்ல லைப்ரரி வேணுமா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணுமா, அப்படிங்கிற இல்ல ஒரு கெனால் வேணுமா, கால்வா வெட்டணுமா, எல்லாத்தையுமே அந்த கிராம் சபா கூடி முடிவு பண்ணும். ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the projects will be identified by the accordance with the கிராம் பஞ்சாயத் விக்ஷித் கிராம் பஞ்சாயத் பிளான். ஓகேங்களா? விக்ஷித் கிராம் பஞ்சாயத் பிளான். இது வில் பி சிங்க்டு வித் த நேஷனல் ஃப்ரேம் ஒர்க். அதாவது வந்து பிஎம் கதி சக்தி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, பிஎம் கதி சக்தி. அந்த பிஎம் கதி சக்தியோட இட் வில் பி சிங்க்ரனைஸ்டு. ஓகேங்களா? அதோட சேர்த்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. நெக்ஸ்ட் நார்மேட்டிவ் ஃபண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல சம் பார்ட் இப்ப இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி அலோகேட் பண்ணிடுறாங்க ஃபண்ட். ஓகேங்களா? 97,500 crores வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. ஓகே, இதுல நெக்ஸ்ட் வருஷம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் த ஃபண்ட் அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாவோட கனெக்ட் பண்றாங்க. அதாவது அந்த ஒர்க்கை வந்து நீங்க டைமுக்குள்ள முடிச்சிங்களா, எஃபிஷியண்டா வந்து அந்த வேஜஸை வந்து அந்த பீப்புளுக்கு அலோகேட் பண்ணீங்களா, அலோகேஷன் ஆஃப் வேஜஸ் இருந்துச்சா, இந்த மாதிரி சில பர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் இந்த நார்மேட்டிவ் ஃபண்டிங்ல அது அந்த எஃபெக்ட் வந்து பாதிக்கும். இந்த முழுக்க முழுக்க இந்த பர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாவையும் யார் வந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் தான் பாக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 5(1) ஆஃப் த ஸ்கீம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியா அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணக்கூடிய பவருமே யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டருக்கு தான் இருக்கு. அப்ப இது எது ரூரல் ஏரியா, எந்த ஏரியா ரூரல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே நோட்டிபிகேஷன் சென்டர் தான் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேஜோடைய ப்ராப்ளம். வேஜ்ல என்ன சார் ப்ராப்ளம் வேஜஸ்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போறாங்க. ஆனா அது வந்து இன்சபிஷியண்டா இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸும் சரி ஸ்டேட்ஸும் சரி ஃபீல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியாவது அதுக்கப்புறமா டிமாண்ட் ட்ரிவன் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஃபண்டை கேட்டு வாங்க முடியும். இப்ப நார்மேட்டிவ் பேசிஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபண்டை கேட்டு வாங்குறதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு வேஜஸ்ல. நெக்ஸ்ட் மான்சூன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா மான்சூன் டைம்ல வந்து நமக்கு வேலைகள் இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து பிரேக் அப்படிங்கிற அந்த விஷயத்த கொடுக்குறாங்க. இது போன வாட்டியும் இருந்துச்சு. ஆனா எல்லா எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஏன்னா மான்சூன் அப்ப வந்து உங்களுக்கு இந்த எம்ஜி இந்த இப்ப வந்து விக்ஷித் பாரத் கிராம் ராம்ஜி இந்த ஃபண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பிரேக் விட்டீங்கன்னா
இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்காது. there will be no choice. அப்ப சாய்ஸ் இல்லைன்னா அவங்க they will be forced to work in the field. So there won't be any bargaining power for them. bargaining power இருக்காது. பார்கெனிங் பவர் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த லேண்டோட ஓனர் எவ்வளவு காஸ்ட்ல வந்து நிர்ணயம் பண்றாரோ அந்த நிர்ணயத்துல தான் அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பிரேக் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்த விஜி விபிஜி ராம்ஜி ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எம்ஜி நரேகாவா இருந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் அண்ட் ரைட்ஸ் அப்ரோச்சா இருந்தது. இப்போ வந்து விபிஜி ராம்ஜியா மாறினதுக்கு அப்புறமா வெல்ஃபேர் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இது வந்து ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். இதை வந்து ஜிஎஸ் டூல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ் டூலையும் கேட்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ கனெக்ட் இட் வித் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ண முடியும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வேர் த ஃப்ரீடம் ஆஃப் ஃபண்ட் இஸ் அகெயின் வாட் டு சே கம்மிங் இன் டு த கொஷின். ஓகேங்களா? இவங்களுக்கு கரெக்டான ஃபண்ட் இல்ல, ஃபங்க்ஷனரிஸ் இல்ல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். இப்ப இதுவுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைடு ஃபண்டா மாறுது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸுமே இப்போ வந்து டைடு ஃபண்டா மாறுது. அது வந்து இப்போ ப்ராப்ளமேட்டிக்கா மாறுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸாம்பிளா நீங்க இந்த விபிஜி ராம்ஜி இந்த அலோகேஷன்ஸையும் நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் கைண்ட்லி வாட்ச் த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.